புராணங்களில் சொல்ற மாதிரி அவர் விஷ்ணுக்கும் சிவனுக்கும் இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் பிராமணர்கள் கட்டின கதைகளை ஒழிய உண்மையான வரலாறு பார்வையில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு, துறவரும் போறாரு, மக்களுக்குலாம் நிறைய காசுலாம் கொடுத்தனால அவர் வந்து தர்ம சாஸ்தா அப்படிங்கிற பேர்ல அவர் அழைக்கப்படுறாரு. இதுதான் அவருடைய வரலாறு அடிப்படையா. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் என்பவன் வந்து தன்னுடைய விந்து ஆற்றலை கட்டுப்படுத்தணும். அது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருவன் அதை கட்டுப்படுத்துறானோ, தவறான சிந்தனையிலிருந்து வரானோ, அவன் வந்து ஒரு பக்குவ நிலை அடைகிறான்ங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக அந்த காலத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கான்செப்டுக்கு தான் வந்துட்டு ஆண்கள் வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து எந்தவித தவறான சிந்தனையும் இல்லாமல், எந்தவித தவறான பழக்கங்களும் இல்லாமல், சுத்தபத்தமாக இருந்து, சுத்தபத்தமான எல்லாமே செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாமல் அதனால பார்த்தீங்கன்னா மாலை போடுறவங்க வந்து பெண்களோட முகத்தை கூட பார்த்து பேச மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிராமங்களில் பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருக்கிறவங்க வந்து